இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தமிழகத்திலேயே முதல் முறையாக கட்டப்பட்ட சேலத்தில் கட்டப்பட்ட ஏஆர்ஆர் மல்டிப்ளெக்ஸ் 5 திரையரங்குகள் கொண்ட ஏஆர்ஆர் மல்டிப்ளெக்ஸ் உடைய அழகான முகத்தோற்றத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. பாருங்கள், வாழை மரம் பந்தெல்லாம் கட்டி அடார்னஸ் போட்டு விழா கோலத்தில் இருக்குது. அது ஏன்னு பார்ப்போம். பாலும் தெளிஜனும் பருப்பு நிலையினாலும் கலந்து நான் தருவேன். கோலந்தை உங்கக்கரிமுள் தூமணியே நீ எனக்கு தங்க தமிழ் மூட்டுண்டா. தற்போது சேலம் ஏஆர்ஆர் மல்டிப்ளெக்ஸில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஏகதந்த விநாயகர் என்கிற சினிமா விநாயகருக்கு தமிழில் பாடி வழிபாடு செய்ததை கண்டோம். தொடர்ந்து வணக்கத்திற்குரிய சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் அவர்கள் வருகை புரிந்து இந்த விநாயகரை வழிபடுகிறார். அவருக்கு சிறப்பான வரவேற்பை தியேட்டர் நிர்வாகத்தினர் அளித்தனர். தொடர்ந்து அவர் அந்த விநாயகர் பற்றிய விவரங்களை கேட்டறிந்து அந்த தியேட்டர் நிர்வாகத்தினை மனமாற வாழ்த்தினார். தொடர்ந்து சேலம் மாநகர மேயர் அவர்களுக்கு மாலை மரியாதை ஏஆர்ஆர் மல்டிப்ளெக்ஸ் நிர்வாகத்தினர் சார்பாக செய்யப்படுகிறது. எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னாக்கா, நம்ம சேலத்தில் புகழ்பெற்ற தமிழகத்தினே முதல் 5 தியேட்டர் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரான ஏஆர்ஆர் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் தான் இன்னைக்கு இருக்கேன். இன்னைக்கு ஒரு சிறப்பான முகூர்த்தமான நாள். அதாவது தமிழக வரலாற்றுல, சினிமா துறை வரலாற்றுல ஒரு வித்தியாசமான, எல்லாரும் நினைவு கூற வேண்டிய நாள். இன்னைக்கு ஏஆர்ஆர் மல்டிப்ளெக்ஸ்ல விநாயகர் சிலை நிறுவியிருக்காங்க. இந்த விநாயகர் சிலை வழக்கம் போல ஒரு விநாயகர் சிலை கிடையாது. இது ஆன்மீகத்தை ரீதியா சொல்ல போனா ஏகதந்த விநாயகர். அவர் ஒரே ஒரு தந்தம் தான் இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான விநாயகர். ஏகதந்த விநாயகர் சேலத்துல வேற எங்கேயுமே கிடையாது. ஏகதந்த விநாயகரை தரிசிக்கிறது ரொம்ப சிறப்பானது. எல்லா நன்மைகளையும் வளங்களையும் தரக்கூடியது. அதற்கு அப்பாற்பட்டு இந்த விநாயகருக்கு நாங்கள் சினிமா நகரம், சினிமா விநாயகர் என்று இந்த தியேட்டரினுடைய நிர்வாகத்தினர் பெயர் சூட்டி இருக்கிறார்கள். இன்னைக்கு சினிமா தொழில் நல்லா வளரணும். தியேட்டர்கள் எல்லாம் நல்லா மீண்டும் மக்கள் தியேட்டர்களுக்கு படம் பார்க்கணும், குடும்பத்தோட பார்க்கணும். என்னதான் ஓடிடி தளங்கள் மொபைல் வந்தாலும் தியேட்டர்ல படம் பார்க்கற அனுபவமே தனி. குடும்பத்தோடு பார்க்கறது. சேலம் ஒரு சினிமா நகரம். அதை நிரூபிக்க இந்த முதல் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ல உழைப்பால் உயர்ந்த ஐயா ஏஆர்ஆர் சீனிவாசன் அவர்கள் நிறுவிய இந்த தியேட்டரின் நிர்வாகத்தை இப்ப அவங்களுடைய பேத்தி ராமநாதன் சாரோட மகள் மருத்துவர் டாக்டர் ராதிகா அவர்கள் மிக சிறப்பாக 6 தியேட்டர்களையும் ரசிகர்களுடைய தேவைக்கு ஏற்ப அவ்வப்போது அப்டேட் பண்ணி புதுப்பிச்சு சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. படங்களை தான் வெளியிட்டு அவங்களுடைய முயற்சியில இன்னைக்கு சினிமா விநாயகர் இன்னைக்கு சேலத்திலேயே, தமிழ்நாட்டிலேயே எந்த தியேட்டர் வளாகத்திலையும் சினிமா விநாயகர் கிடையாது. இந்த விநாயகர் சினிமா தொழில வாழ வைப்பாரு, தியேட்டர் ஊழியர்களை வாழ வைப்பாரு, எல்லா படங்களையும் வெற்றி படங்கள் ஆக்குவாரு. மீண்டும் ஜனங்கள் தியேட்டர்ல ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு காலத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக இன்னைக்கு ஆவணி மாதம் நல்ல ஒரு 16ஆம் தேதி நல்ல சுப முகூர்த்த நாள்ல சேலம் மாவட்ட மத்திய திமுக செயலாளர் மதிப்புக்குரிய எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர்களும் வணக்கத்திற்குரிய மேயர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களும் திறந்து வச்சிருக்காங்க இந்த சிலையை. மிக சிறப்பா பாருங்க, கண் கொள்ளாத அருமையா அமைஞ்சிருக்காரு விநாயகர். பிள்ளையார்பட்டி விநாயகரே பார்த்த மாதிரி அழகா விநாயகர் அமைஞ்சிருக்காரு தெய்வாம்சமா. இது ரசிகர்கள் மட்டும் இல்ல, எல்லா பக்தர்களும் தரிசிக்கிற மாதிரி இவங்க ஏற்பாடு பண்ணி பூஜை எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சினிமா விநாயகர் தமிழ்நாட்டிலே முதலா நம்ம ஏஆர்ஆர் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ல நிறுவப்பட்டது. நம்ம சேலத்துக்கு எல்லாம் பெருமை. சேலம் கோட்டை மாரியம்மன் கண்கண்ட தெய்வம், நம்ம சேலத்தோட காவல் தெய்வம். அது இப்ப தாதுபாய் குட்டையில அந்த கும்பாபிஷேக நினைவா வெளியிட்டப்பட்ட தங்க நாணயம், சாமி தங்க நாணயத்தை இன்னைக்கு ஏஆர்ஆர் மல்டிப்ளெக்ஸ் விநாயகர் சிலை பிரதிஷ்டைக்காக என்கிட்ட இருந்ததை நான் மிக மனப்பூர்வமான வாழ்த்துக்களோடு ஆசீர்வாதத்தோடு சகோதரி அவர்களுக்கு நான் பாசத்தோடு வழங்குகிறேன். அவளுடைய தொட்டதெல்லாம் அவங்க தொடங்கணும், அவங்க சினிமா தொழில சாதனை படைக்கணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப நம்ம கூட நிக்கிறவர் நிறைய பேர் அவரோட முகத்தை பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா ஸ்ரீ அட்வர்டைசிங்னு சொன்னா தெரியாதவங்க, தியேட்டருக்கு படம் பார்க்கறவங்களுக்கு தெரியாதவங்களே கிடையாது. நம்ம சேலத்தில் இருக்க எல்லா தியேட்டர்களும் இடைவேளையிலும் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் விளம்பரங்கள் ஒளிபரப்பக்கூடியவர். லோக்கல் கடை, ஜவுளி கடை, எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி நல்ல விளம்பரங்கள் எடுத்து ஒளிபரப்பக்கூடிய ஸ்ரீ அட்வர்டைசிங் நிறுவனர் அவர். சார் உங்க நேம் சார்? ஜெகதீசன். ஜெகதீசன். இந்த ஸ்ரீ அட்வர்டைசிங் சேலம் ஆப்போசிட் சேலம் சாந்தி தியேட்டருங்கிறத சேலத்துல சினிமா பார்த்து யாராலையும் மறக்க முடியாது. நான் ரொம்ப நீண்ட காலமாக 20-30 வருடங்களாக சினிமா தியேட்டர் விளம்பரங்களை எடுத்து குறைந்த அளவுல நல்ல நம்ம உள்ளூர் கடைகளை நல்ல பிரபலப்படுத்துறதுல இவர் தான்
நம்பர் 1. அவர் இன்னைக்கு இந்த விநாயகர் சினிமா விநாயகருடைய பிரதிஷ்டை விழாவுக்கு வந்திருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். இப்ப நம்ம மல்டிபிளெக்ஸ்ல சினிமா விநாயகர் வச்சிருக்காங்க ராதிகா அவங்க. அதை பத்தி என்ன கருத்து? இப்ப சினிமா தியேட்டர்ல அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எப்படி உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க எல்லாம். சார் ஏஆர்எஸ் அண்ணாவே எதுலயும் ஒரு சிறப்பு மைல்ஸ்டோன். தமிழ்நாட்டில் சென்னைக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் மல்டிபிளெக்ஸ் தந்தது ஏஆர்எஸ் தான். ஏஆர்எஸ் அண்ணா ஒரு பவர். இன்னைக்கு அந்த பவரோட நம்ம சினிமா விநாயகர் அண்ட் ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு இல்லை சவுத் இந்தியாவுக்கே இது ஒரு பெரிய இது எடுத்துட்டு வந்திருக்காங்க ஏஆர்எஸ் நிர்வாகத்தினால். இன்னைக்கு ஏஆர்எஸும் நானும் ஃபேமிலி தான். அவங்களால தான் நான் வளர்ந்துருக்கேன். அவங்க என்றைக்கும் ஏஆர்எஸ்ஸால பல பேர் வளர்ந்து இருக்கோம். அதுல நான் ஒன்று. இன்னைக்கு அந்த பாட்டில் ஏஆர்எஸ்ல விநாயகர் சிலை திறக்கிறது மிக மிக சிறப்பு சினிமா தொழிலுக்கு. தமிழ்நாட்டில் அடுத்து சினிமா வளர்றதுக்கு ஏஆர்எஸ் சினிமா விநாயகர் எல்லா வளங்களும் தந்து சினிமாவை மேலும் இது வளர எல்லா அருளும் செய்வாருன்னு நம்பிக்கையோட வேண்டிக்கிறோம். ஏஆர்எஸ் மேலும் பல வெற்றிகளை படைக்கணும். படைச்சுட்டே இருக்காங்க. அவங்க சாதனையை யாராலும் முறியடிக்க முடியாது. எவ்வளவு பேரெல்லாம் வரலாம். பட் ஏஆர்எஸ் சாதனை ஏஆர்எஸ் மட்டும்தான். இந்த ஏரியா டெவலப் ஆனதே ஏஆர்எஸ் இல்லைன்னா இந்த ஒரு 5 தியேட்டர் வச்சுதான் இங்க இத்தனை மொபைல் கம்பெனிக்காரங்க, ஹோட்டல் கடைக்காரங்க, செல்போன்காரங்க, டைல்ஸ் எல்லாமே இந்த பகுதியே மெகனூர், பள்ளப்பட்டி இந்த பகுதி டெவலப் ஆனது காரணமே அவர் ஏஆர்ஆர் சீனிவாசன் சார் இங்க ஒரு மல்டிபிளெக்ஸ் கட்டினது தான். சேலமே இந்த புது பஸ் ஸ்டாண்ட் பகுதி வளர்ச்சிக்கே முக்கிய காரணம் அவங்கன்னா மறக்க முடியாது. அதே போல ஸ்ரீ அட்வர்டைசிங் நல்ல உள்ளூர் கடையெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணி நல்லா ரீச் பண்றாங்க. அவருடைய இது மேன்மேலும் வளரட்டும். சினிமா விநாயகர் அவசியம் எல்லாரும் சேலத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு தடவை தரிசனம் பண்ணி வழி பண்ணிட்டு போங்க. ஒரு சினிமாக்காரர்களை மட்டுமல்ல எல்லாருக்குமே நல்ல ஆசீர்வாதம் கொடுப்பாரு. ரொம்ப அழகா இருக்கு விநாயகர், ரொம்ப அழகா அற்புதமா இருக்கு. அதுக்கு ஒரு குருக்கள் போட்டு நல்லா மெயின்டைன் பண்றாங்க. ஸோ சினிமா விநாயகர் எல்லாரும் அவசியம் தரிசனம் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.